وكفى وسلام على عباده الذين اصطفى. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை ரஹ்மத்துடைய மாதமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். ரஹ்மத் என்று சொன்னால் குர்ஆனில் ஒரு இடத்தில் அது சொர்க்கம் கிடைப்பது ரஹ்மத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் சொர்க்கத்தை தேடக்கூடிய மாதம், ரஹ்மத்தை தேடக்கூடிய மாதம் என்று சொன்னால் சொர்க்கத்தை தேடக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப முதல் 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் அதிகமான இரக்கமுடையவன், அல்லாஹ் அதிகமான கிருபையுடையவன். அல்லாஹுடைய இரக்கத்திற்கும் அல்லாஹுடைய கிருபைக்கும் ஒரு அளவே கிடையாது. ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹுடைய 100 ரஹ்மத்துகளிலிருந்து 99 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொண்டான். ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய படைப்புகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்தை கொண்டு தான் தாய் பிள்ளைகளை நேசிக்கவும் செய்கின்றது, தாய் பிள்ளைகளை பராமரிக்கவும் செய்கின்றது. அந்த ஒரு ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு தான் தாயினுடைய அன்பு. மிருகங்கள் அதனுடைய குட்டிகளை பாதுகாப்பது, பால் ஊட்டுவது, இவ்வனைத்தினுடைய அன்பு எதை கொண்டு? அல்லாஹுடைய அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டு தான். 99 ரஹ்மத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து சொர்க்கத்திலே அல்லாஹ் பிரவேசிக்க செய்வான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்வான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை கர்வம் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே பிரவேசிக்க விடவே மாட்டான். ஆக இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய உள்ளத்தையும் நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய இபாதத்துகளையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ரமதானுடைய மாதத்தில், உங்களுடைய காலத்தில் ரமதானுடைய மாதத்தை நீங்கள் எவ்வாறு வரவேற்பு கொடுப்பீர்கள், எவ்வாறு வரவேற்பீர்கள் ரமதானுடைய மாதத்தை? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்தை அந்த மாதம் வருவதற்கு முன்பதாகவே நாம் நம்முடைய உள்ளங்களை நோட்டமிட்டுக் கொள்வோம். யாருடைய விரோதமோ குரோதமோ யாருடைய பகைமையோ இருக்கின்றதா என்று நாம் நம்முடைய உள்ளங்களை பார்த்துக் கொள்வோம். யாருடைய உறவையாவது நாம் முறித்திருக்கின்றோமா, யாருடைய விரோதமாவது நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றதா, யாரை பற்றியாவது தீய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றதா, இதையெல்லாம் பார்த்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய நிலையிலே நாம் ரமதானுடைய மாதத்தை வரவேற்போம் என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாணவர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நாம் ரமதானுடைய மாதத்தை எதை கொண்டு நாம் வரவேற்கின்றோம்? பொருட்களை கொண்டு, துணிமணிகளை கொண்டு, அலங்காரங்களை, வீட்டை அலங்காரப்படுத்துவதை கொண்டு, இதை கொண்டு ரமதானுடைய மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். உண்மையிலே ரமதானுடைய மாதத்தை வரவேற்பது நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய நிலையிலே, நம்முடைய உள்ளத்திலே யாருடைய விரோதமும் இருக்கக்கூடாது,
நம்முடைய உள்ளத்தை யாருடைய விரோதத்தை, எல்லோருடைய விரோதங்களை விட்டும் பகைமைகளை விட்டும் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய நிலையிலே நாம் ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும். எதை ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக யாரை பற்றியாவது தவறான கருத்துகளோ, தவறான எண்ணமோ, தீய சிந்தனைகளோ, யாருடைய விரோதமோ புரோதமோ உங்களுடைய உள்ளத்திலே மறைத்திருந்தால் தயவு செய்து அதனை நீங்கள் மன்னித்து விடுங்கள். தயவு செய்து நீங்கள் அதனை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவராக இருக்கின்றான். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த மனிதனை பற்றி தவறான சிந்தனை என்னுடைய உள்ளத்துல இருக்கு, யா அல்லாஹ் அந்த சிந்தனை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு, தவறான அந்த யோசனை, தவறான அந்த சிந்தனைகளை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடுவான். யாராவது உங்களுக்கு சிரமத்தை கொடுத்திருந்தா அவர்களை மன்னிச்சிருங்க. யாரையாவது உறவை நீங்கள் துண்டித்திருந்தால் அவர்களோடு நீங்க சலாம் சொல்லி பேசிக் கொள்ளுங்க. இந்த நிலையிலே நீங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். வெறுமனே பசித்திருப்பதை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிடாது. வெறுமனே தாகித்திருப்பதை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மிக உயர்ந்த ஒரு நிஅமத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது மிக உயர்ந்த ஒரு நிஅமத். அந்த நிஅமத் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான தூய்மையான மக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவர்களுடைய வெளிரங்கமும் பரிசுத்தமானதாக இருக்கணும், அவர்களுடைய வருமானங்களும் பரிசுத்தமானதாக இருக்கணும், அவர்களுடைய செயல்களும் பரிசுத்தமானதாக இருக்கணும், அவர்களுடைய உள்ளங்களும் பரிசுத்தமானதாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை விசாலமாக அள்ளி தரக்கூடியவனாக இருக்கின்றான். இமாம் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கிறாங்க. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வாறு மக்களை பற்றி புறம் பேசுவதை விட்டு எவ்வாறு தவிர்த்து கொண்டார்கள், கொஞ்சம் சொல்லுங்களேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கேட்கின்றார்கள். புறம் பேசுவதை விட்டு எவ்வாறு அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள்? சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புறம் பேசி தன்னுடைய நன்மைகளை யாருக்கும் கொடுக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உண்மையிலே புறம் பேசுவது என்பது என்னவென்று சொன்னால் தன்னுடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது. எதிரியை பற்றி புறம் பேசுவது உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் அவர்கள் விரும்பாத ஒரு சொல்லை, அவர்கள் விரும்பாத ஒரு பேச்சை நீங்கள் பேசுவது உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து அவர்களுக்கு நீங்கள் நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் நன்மைகளை கொடுக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தாயை பற்றி புறம் பேசி தாய்க்கு நன்மைகளை கொடுக்கலாமே, தந்தையை பற்றி புறம் பேசி தந்தைக்கு நன்மைகளை கொடுக்கலாமே, ஏன் மற்றவர்களை பற்றி புறம் பேசி மற்றவர்களுக்கு நாம் ஏன் நன்மைகளை வழங்க வேண்டும்? சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நன்மைகளை யாருக்கும் போகாத நிலையிலே அவர்கள் புறம் பேசுவதை விட்டு தவிர்த்து கொள்வார்கள். இதை கேட்டு அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பெரிய அறிவாளியாக இருந்தாங்க, இபாதத்திலும் சிறந்தவர்கள், மார்க்க விஷயங்களும் சிறந்தவர்கள், புறம் பேசக்கூடிய விஷயத்திலும் அதிகமாக கவனமுடையவர்களாக தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம சாதாரணமாக பேசுகிறோம், புறத்தை பேசி நம்முடைய நன்மைகளை நாம் வீணாக்கி விடுகின்றோம். உள்ளதுதான் நான் பேசுறேன்னு சொல்றாங்க, இருக்கிறதான் நான் பேசுறேன், இல்லாததை ஒன்றும் பேசலே. இல்லாததை பேசுவது பழி சுமத்துவது, உள்ளதை பேசுவது தான் என்ன சொல்லுவாங்க, புறம் பேசுவது. ஆக புறம் பேசுவதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்திலே சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனாருக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். ஒரு கூட்டத்தோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிடுறாங்க. மகனார் மட்டும் எழுந்திருச்சு தஹஜ்ஜுதுடைய தொழுகை தொழுதாங்க. தொழுதுட்டு மகனார் சொல்றாங்க தகப்பனார் இடத்துல, என்னுடைய அருமை தந்தையே, எல்லா மக்களும் தஹஜ்ஜுத் தொழாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் தொழுதுட்டேன். இப்ப தகப்பனார் இதை கேள்விப்பட்டு தகப்பனார் சொன்னாங்க, நீனும் தூங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சொல்லை சொல்லி இருக்கின்றாயே, எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த வார்த்தையை சொன்னாயே, இதைவிட நீயும் அவர்களுடன் சேர்ந்து தூங்கி இருந்தால் உனக்கு நன்மையாக இருந்திருக்கும். இந்த புறம் பேசக்கூடிய இந்த பாவத்தை விட்டு நீ தவிர்த்து இருப்பாய்.
நீ தூங்குவதே மேலாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். ஆக மக்களை பார்த்து இவன் தொழுகல, இவன் இதை செய்யல, அவன் அதை செய்யல, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, உண்மையிலே ஒரு மனிதன் தொழுகவில்லை என்று சொன்னால் அவனுடைய குறை பேசுவதை விட அவனுடைய விஷயத்தின் நலவை நாடுகின்றீர்கள் என்று சொன்னால் அவனை தொழுகையின் பக்கம் அடையுங்கள். வாப்பா தொழுகைக்கு வாப்பா, மஸ்ஜிதுக்கு வா, நீங்க மஸ்ஜிதில் வந்து தொழுகு. அதை விட்டுட்டு அந்த மனிதன் தொழுகிறது இல்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஒரு மனிதன் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் தவறான காரியங்களை விட்டு அவனை தடுக்க வேண்டும். நாவால் சொல்லி தடுக்க வேண்டும். அவனுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இதையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நல்ல மனிதன் பெயர் எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? மற்றவர்களை பற்றி குறை பேசுவது. ஆக மற்றவர்களுடைய புறம் பேசாமல் நம்முடைய நோன்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பதற்கும் இபாதத்து செய்யறதுக்கு பேர் கிடையாது. உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நாவை கொண்டு எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வெளியாக்குகின்றீர்கள் இதனை கவனித்து நீங்கள் பேச வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அதை பாதுகாக்கக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்களை அல்லாஹ் நியமித்து இருக்கின்றார். ஒரு வார்த்தை உங்களுடைய நாவிலிருந்து வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் அதை என்ன செய்கின்றார்கள்? உடனே பதிவு செய்து விடுகின்றார்கள். ஆக நாம் அளந்து பேச வேண்டும். குறைவாக நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய நபிமார்களுடைய சம்பவங்களில் ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் 3 நாட்கள் வரை நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. ஆக பேசாமல் இருப்பதும் நாவை கட்டுப்படுத்துவதும் நோன்பினுடைய உண்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆக நம்முடைய கண்களை பேணி பாதுகாப்பது, நம்முடைய செவிகளை பேணி பாதுகாப்பது, நம்முடைய நாவை பேணி பாதுகாப்பது, இவ்வனைத்தும் நோன்பின் பலன்களை அடையக்கூடிய காரணங்களாக இருக்கின்றன. அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பு என்பது உலக அளவிலே அல்லாஹ் தஆலா சில கடமைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்யாம இருக்கணும். இதைத்தான் உலக மக்கள் நோன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான நோன்பு என்னவென்று சொன்னால் உடல் அவயங்களை எல்லாம் நாம் பேணி பாதுகாப்பது. எதுவரை பேணி பாதுகாப்பது? மௌத்து வரையிலும் பேணி பாதுகாப்பது. உலகத்தில் மனிதனுக்கு எப்பொழுது அவனுக்கு சுயநினைவு வந்து விட்டதோ, அவன் மீது எப்பொழுது தொழுகை கடமையாகி விட்டதோ, அவன் மீது எப்பொழுது தொழுகை கடமையாக்கி அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து விட்டானோ, இந்த காலத்திலிருந்தே அவனுடைய நோன்பு ஆரம்பமாகி விட்டது. அவன் தன்னுடைய கண்களை பேணி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய செவிகளை பேணி பாதுகாக்க வேண்டும். நோன்பு திறக்கக்கூடிய நாள் எங்கே? கியாமத்துடைய நாள். யாருடைய கைகளால் நோன்பை திறப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் ஹவுதுல் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீரை அள்ளி கொடுப்பார்களே, அதுதான் நம்முடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. தினந்தோறும் நோன்பு திறக்கிறது வெறும் அது ஒரு சடங்குக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அல்லாஹ் கட்டளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். காலை முதல் இரவு வரை நாம் பசித்திருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, கடமைகளை நாம் நிறைவேற்றி விடுகின்றோம். ஆனால் இதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகின்றான்? அல்லாஹ் நாடக்கூடியது என்னவென்று சொன்னால், வாழ்க்கை பூராவும் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். வயது அடைந்த முதல் எப்பொழுது உங்கள் மீது தொழுகை கடமையாகி விடுகின்றதோ அந்த வயதிலிருந்து நீங்கள் மௌத்தாகும் காலம் வரையிலும் உங்களுடைய கண்களை அந்நிய ஹராமான விஷயங்களை விட்டு உங்களுடைய கண்களை பேணி பாதுகாத்துக் கொள்வது கண்களுடைய நோன்பு. நாவை கொண்டு தகாத விஷயங்களை பேசாமல் இருப்பது நாவின் நோன்பு. செவிகளை தகாத விஷயங்களை கேட்காமல் இருப்பது, ஆடல் பாடல்களை கேட்காமல் இருப்பது, செவிகளை பாதுகாப்பது செவிகளின் நோன்பு. இவ்வனைத்து உடல் அவயங்களுடைய நோன்பு. இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எப்பொழுது? கியாமத்தினுடைய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், மக்களை, இந்த உம்மத்தை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முகங்களுடைய பிரகாசங்களை கொண்டு, வுதுவுடைய பிரகாசத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அவர்களை அழைத்து கைகளால் அந்த வெள்ளி அந்த கோப்பைகளை கொண்டு தண்ணீரை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அதுதான் நோன்பு திறக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. ஆக மௌத்து வரையிலும் நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நோன்பல்ல, 2 நாள் நோன்பல்ல, மௌத்து வரையிலும் நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய இந்த நோன்புகளை கண்ணியப்படுத்தி நேரங்காலத்தை வீணாக்காமல் முறையாக இபாதத்துகளை செய்து தராவி தொழுகைகளை வீணாக்காமல் அல்லாஹ்விடம் துஆ செய்தவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, குர்ஆனை ஓதியவர்களாக இந்த நோன்பு காலத்தை நாம் கடைபிடித்தால் அந்த நோன்பு திறக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையிலே கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா நோன்பு திறக்கக்கூடிய கௌசருடைய தடாகத்தில் நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் வாழ்க்கை பூராவும் நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். ஒரு நோன்பாளி எப்படி இருக்கணும்? கண்களை பேணி பாதுகாக்கிறது, நாவை பேணி பாதுகாக்கிறது, புறம் பேசாமல் இருக்கிறது, இதை வாழ்க்கை பூரா நம்ம கடைபிடிச்சுட்டா அந்த சந்தோஷத்தை நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தருகின்றானோ இதை விட பன்மடங்கு அதிகமான சந்தோஷத்தை அல்லாஹ் கியாம நாளையில் ஹவுதுல் கௌசருடைய தடாகத்திலே அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை பூராவும் நோன்பாளிகளாக இருந்து ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.